Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். Visit sacredneeds.com. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 பூஜா ஆயில்ஸ் from the house of Sunland. இது வந்து தியா அவங்களோட ஸ்பெஷலான பூஜை ரூம். முருகர் அழகா வந்து காவடி குட்டி காவடி வச்சு அதில் மயிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்தது? நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்க நிறைய கொலு வச்சுருந்தாங்க வீட்டில். நான் வந்து முதல்ல இந்த முருகன் எடுத்தேன். அவங்க வந்து எனக்கு இந்த பெருமாளும் மகாலட்சுமியும் எனக்கு சேர்த்து கொடுத்தாங்க. எனக்கு வந்தாலே வந்து நல்லா நிறைய பூக்களோட கடவுள் இருக்கணும். இப்படி வந்த உடனே நல்லா ஊதுபத்திலாம் போர்த்தி நல்லா ஸ்மெல்லோட சூப்பராக இப்போ நான் வந்து பாட்டு பாடுவேன். எனக்கு அப்படி அந்த ஒரு வாசனையோட அந்த முருகனை இப்படி பார்த்து எனக்கு பாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் பூச்சின்னு வைக்க எனக்கு பிடிக்கும். தியா இப்போ இயல்பாகவே வந்து முருகருக்கு விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க, 6 வார விரதம், அந்த மாதிரி ஒரு சில விரதங்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி விரதம்லாம் இருந்திருக்கீங்களா? என் அம்மாவை தான் வந்து சஷ்டிக்கெலாம் வந்து சாப்பிடாம விரதம் இருப்பாங்க 7 நாளுமே. நான் என்ன செய்வேன்னா 7 நாளும் பாடி அவருக்கு விரதம் இருப்பேன். ஓகே, இது என்னது? வா, கியூட்டா இருக்கே. இதான் அந்த கிரீடமா? இதான் நான் சொன்னேன், அந்த வெள்ளூர்ல எனக்கு அந்த கிரீடம் வச்சு வந்து மரியாதை பண்ணாங்க. மறக்க முடியாத சொன்னேன். இப்போ வச்சு காட்ட முடியுமா எங்களுக்காக? இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேல் வச்சா போதுங்க, அப்படியே முருகர் மாதிரியே இருக்கீங்க. முருகர் கையில் வேல் இருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. தியா, இப்போ நம்ம எங்க போறோம்? பூஜைக்கு போகலாமா? வாங்க. இது வந்து தியா அவங்களோட ஸ்பெஷலான பூஜை ரூம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற எல்லாமே வந்து தியா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் தான். ஆக்சுவலி இவங்க வீட்டில் வந்து ஸ்பெஷலாக 2 பூஜை அறை இருக்குது. ஒன்று இந்த பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தியா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ். இன்னொன்று அவங்களோட தனிப்பட்ட ஒரு பூஜை அறை இருக்குது, அதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற கிஃப்ட்ஸ் மட்டும் யார் யார் கொடுத்தாங்கன்னு தியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ், சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முருகர் அழகாக வந்து காவடி குட்டி காவடி வச்சு அதில் மயிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்தது? நவராத்திரி அப்போ நான் வந்து ஒரு ஆன்ட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. இப்போ நான் நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்க நிறைய கொலு வச்சுருந்தாங்க வீட்டில். நிறையா முருகன் சிலைகள், அப்புறம் இந்த மாதிரி அம்மன் நிறையா வச்சுருந்தாங்களா. அப்போ நீ வந்து ஏதாவது எடுத்துக்கோ அப்படிங்கிறதுனால நான் வந்து முதல்ல இந்த முருகன் எடுத்தேன். அப்புறம் அவங்க வந்து எனக்கு இந்த பெருமாளும் மகாலட்சுமியும் எனக்கு சேர்த்து. ஓ, சூப்பர் சூப்பர், அழகா இருக்கு ரெண்டுமே. இந்த பூ தான் நீங்க சொன்னீங்களா? இதுதான் பாரிஜாதம். பாரிஜாதம் பூ. இது எனக்கு அந்த அங்கிள் இன்னைக்கு கொடுத்தது. இன்னைக்கு கொடுத்த பூ வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அவர் எப்பெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு பூ? வரனா வந்து நார்மலாக கான்சர்ட்ஸ் போகும்போது செண்பக பூவோட பாரிஜாத பூ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எப்பயாவது திருவிழானா கொடுப்பேன். அடுத்து அது அந்த விநாயகர் முருகர் 2 சேர்த்த ஃபோட்டோ. இது வந்து எனக்கு பழனி நிகழ்ச்சி போகும்போது ஒரு ரசிகர் வந்து எனக்கு இதை கிஃப்ட் பண்ணார். ஓகே, சூப்பர். இந்த முருகர் இது வந்து நான் நிகழ்ச்சி போயிருந்தேன் ஷஷ்டி அப்போ, இந்த அருள்மிகு சிங்கை சிங்காரவேலன் அங்கே நான் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு கொடுத்த ஃபோட்டோ தான் இது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பர்டிகுலர் ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கா? எனக்கு 2 இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு 2 பிடிச்சது வந்து இந்த முருகனும் அப்புறம் வந்து. ஓகே, எதனால இது ஸ்பெஷல்? ஏன்னா வந்து இது எனக்கு திருச்செந்தூர் சேர்மன் அங்கிள் கொடுத்தது. ஓகே, திருச்செந்தூர்னாலே இது யாருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எது கொடுத்தாலும் அது ஸ்பெஷல். ஓகே, அந்த மாதிரி நீங்க இந்த போட்டோ தான் நீங்க அங்க சொன்ன முருகன் கரெக்ட்டா? இது எனக்கு முக்கியமான மூமெண்ட்ஸ்ல தான். இது வந்து அதான் அந்த சில்வர் முருகன் சொன்னது. ஓகே, இந்த முருகன் இதுவும் திருச்செந்தூர்ல கொடுத்தது. வல்லக்கோட்டை போகும்போது எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு அங்கே நான் நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன் முன்னாடி நாள், திருச்செந்தூருக்கு முன்னாடி. அங்க வந்து எனக்கு ஒரு ஆண்டி வந்து இந்த ஃபோட்டோவும் அந்த அருணகிரிநாதர் ஃபோட்டோவும் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே, இது என்னது? வா, கியூட்டா இருக்கே. இதான் அந்த கிரீடமா? இதான் நான் சொன்னேன், அந்த வெள்ளூர்ல எனக்கு அந்த கிரீடம் வச்சு வந்து மரியாதை பண்ணாங்க. மறக்க முடியாத சொன்னேன். இது வச்சு ஒரு ஷார்ட் போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வச்சு காட்ட முடியுமா எங்களுக்காக? இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேல் வச்சா போதுங்க, அப்படியே முருகர் மாதிரியே இருக்கீங்க. நிறைவேற்றலாமா?
இப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த கிரீடம், கையில வேலு, மாலையோட குட்டி முருகரை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே எங்களுக்காக ஒரு பாட்டு, ஒரு முருகர் பாட்டு. முருகர் கையில் வேல் இருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா, தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா. அந்த முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா, அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா. சூப்பர் சூப்பர். குட்டி முருகரே இறங்கி வந்து பாடின மாதிரி இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தியா, அது என்னது? மயில் விசிறி கரெக்டா? ஆமாம். ஓகே, இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து சென்னையில் ஸ்ரீ காவேரி விநாயகர் திருக்கோவிலில் வந்து நான் நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன் பிரம்மோற்சவ திருவிழாவுக்கு. அங்கே வந்து எனக்கு மயில் இந்த வச்சு எனக்கு மரியாதை பண்ணாங்க. இதை வச்சு விசிறி விட்டு எனக்கு ஷால்லாம் போட்டு மரியாதை பண்ணாங்க. இதுவும் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். நான் வந்து எனக்கு அது வித்தியாசமாக இருந்துச்சா, அதனால எனக்கு ஒரு மாதிரி ராணி ஃபீல் போயிடுச்சா? யூஸ்வலி ராணிக்கு தானே இப்படி பண்ணுவாங்க மயில் வச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா? எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுறப்போ? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்பெஷல் மூமெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுவீங்கள்ல, நான் வந்து முருகர்கிட்ட பேசுவேன் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறப்போ, யார்கிட்ட வந்து பேசுவீங்க? இந்த முருகன்ட்ட தான். அவர்கிட்ட தானா? ஓகே, என்ன பேசுவீங்க அந்த முருகர்கிட்ட? இவர் வந்து ஃப்ரெண்ட் முருகன், அவர் தான் மெயின் முருகன். ஓகே, சரி சரி, என்ன பேசுவீங்க? வந்து சொல்ல மாட்டேன். சீக்ரெட்டா? உங்களுக்கும் முருகருக்கு மட்டும்? இவர் தான் ஃப்ரெண்டு உங்களுக்கு? ஓகே, உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து முருகர் தான். ஓகே, இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, டெய்லியும் காலையில் எழுந்தோடனே விளக்கேற்றணும், இல்லை ஈவினிங் விளக்கேற்றணும், அந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுவீங்களா? இப்போ என் வீட்டில் ஹெல்ப்போட நான் ஏற்றுவேன். உங்களுக்கு உங்களோட பூஜை அறை வந்து எப்படி இருந்தால் பிடிக்கும்? எப்படிலாம் அதை வச்சுப்பீங்க? அது வந்து எனக்கு வந்தாலே வந்து நல்லா நிறையா பூக்களோட கடவுள் இருக்கணும். இப்படி வந்த உடனே நல்லா அந்த ஊதுபத்திலாம் பொருத்தி நல்லா ஸ்மெல்லோட சூப்பராக அப்படி அந்த ஊதுபத்தி பொருத்தி வந்துட்டு நான் ஊதுபத்தி பொருத்தி இருக்கணும். அப்போ நான் வந்து பாட்டு பாடுவேன். எனக்கு அப்படி அந்த ஒரு வாசனையோடு அந்த முருகனை இப்படி பார்த்து எனக்கு பாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் பூச்சிரும் வைக்க எனக்கு பிடிக்கும். எனக்கு அப்புறம் வந்து அந்த அங்கிள் வந்து எனக்கு இந்த பாரிஜாதம், செண்பகம், இதோட சேர்த்து மகிழம் பூ அப்படின்னு ஒரு பூ, அது அப்புறம் வந்து இந்த செண்பக பூ, அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பச்சை அந்த க்ரீன் கலரில் ஒரு லீஃப் இருக்கும், அது மாதிரி அதுவும் மறிக்கொழுந்து, அந்த மாதிரி அந்த பூ அமுச்சு விடுவாங்க. மல்லிப்பூ, இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி எல்லா பூவுமே எனக்கு ஒரு வீக் அம்புவர். அதனால வந்து இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்களே, இந்த சாமி வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த சாமியை வந்து நம்ம இப்படி நெய்வேத்தனை பண்ணணும், இப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி முருகருக்கு ஏதாச்சும் இருக்கா ஸ்பெஷலாக? முருகரை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் ஏதாச்சும் இருக்கா? நான் முருகனுக்கு வந்து திருப்புகை தான். நான் பாடுறது தான் நான் அவருக்கு செய்கிற வழிபாடு. தியா, இப்போ இயல்பாகவே வந்து முருகருக்கு விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க, 6 வார விரதம், அந்த மாதிரி ஒரு சில விரதங்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி விரதம்லாம் இருந்திருக்கீங்களா? நான் விரதம் என் அம்மாவை தான் வந்து சஷ்டிக்கெலாம் வந்து சாப்பிடாம விரதம் இருப்பாங்க 7 நாளுமே. நான் வந்து 7 நாளுமே கான்சர்ட் போவேன்னா, நிகழ்ச்சி போகும்போது நான் என்ன செய்வேன்னா 7 நாளும் பாடி அவருக்கு விரதம் வைப்பேன். அதனால் நான் வந்து அவருக்கு பாடி விரதம் இருப்பேன், என் அம்மா சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. இது நல்லா இருக்கியா? நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து பண்ணுறது. ஓகே, சூப்பர். முருகரை வந்து பொதுவாகவே தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அருணகிரிநாதர் வந்து நிறைய கந்தர் அலங்காரம் எழுதியிருக்காரு முருகப்பெருமானுக்கு, தமிழ்லேயே அலங்காரம் செஞ்சுருக்காரு. இப்போ நம்மெல்லாம் வந்து அலங்காரம் செய்கிற பொருள் அப்படின்னா நம்மெல்லாம் வந்து கோல்டு, சில்வர், இந்த மாதிரி அலங்கரிக்கிற பொருள் தான் சொல்லுவோம். ஆனால் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்காரு, முருகப்பெருமானுடைய திருப்பாதங்களுக்கு அணிகலன், தேவர்களுடைய தலையும் கடம்பு மாலையும் அவருக்கு அணிகலமா, அப்புறம் முருகப்பெருமான் திருக்கை வேலுக்கு அணிகலம், வேலையும் அப்படிங்கிற கடலும் சூரனும் இந்த பிரம்மாண்டமான மேருமலையுமா. இதை தான் நம்ம அருணகிரிநாதர் வந்து கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருக்காரு. வேலுக்கு வந்து கடலும் சூரனும் மேருமலையுமா. இதை வந்து அழகா நம்ம அருணகிரிநாதர் வர்ணிச்சு படிப்பார். ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை, அகிலம் உண்ட மாளுக்கு அணிகலம் தன்னம் தூளா
மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே. சூப்பர் தியா, அது ரொம்ப நன்றி. உங்களோட பூஜை அறை ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் இத்தனை முருகரை வந்து பார்க்கறது ரொம்ப நிறைவா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய். Blend of 5 puja oils from the House of Sunland.